அண்மை செய்தி. ஆம்ஸ்ட்ராங் உடலை கட்சி அலுவலகத்தில் அடக்கம் செய்ய அனுமதிக்க கோரிய வழக்கில் மீண்டும் விசாரணை தொடங்கியது. திருவள்ளூர் மாவட்டத்தில் உடலை அடக்கம் செய்ய தேவையான அனுமதிகள் வழங்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் உடலை கட்சி அலுவலகத்தில் அடக்கம் செய்ய அனுமதிக்க கோரிய வழக்கில் மீண்டும் விசாரணை தொடங்கியது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி பவானி சுப்பராயன் முன் விசாரணை தொடங்கியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் உடலை அடக்கம் செய்ய தேவையான அனுமதிகள் வழங்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆம்ஸ்ட்ராங் உடலை கட்சி அலுவலகத்தில் அடக்கம் செய்ய அனுமதிக்க கோரிய வழக்கில் மீண்டும் விசாரணை தொடங்கியது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் உடலை அடக்கம் செய்வது தொடர்பாக நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகின்றது. ஏற்கனவே 2:15 மணிக்கு விசாரணை தள்ளி வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் விசாரணை தொடங்கி இருக்கின்றது. அதன்படி அரசு தரப்பில் தற்போது நீதிபதி பவானி சுப்பராயன் முன்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் அவருடைய உடலை அடக்கம் செய்வதற்கு தேவையான அனுமதிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன என்றும் குறிப்பிட்டு அவற்றின் நகல்களை அரசு தரப்பிடம் தாக்கல் செய்திருக்கின்றார்கள். திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் அரசு அனுமதித்திருக்கக்கூடிய இடத்தில் ஆம்ஸ்ட்ராங்கின் உடலை அடக்கம் செய்து கொள்ளலாம் எனவும் பெரம்பூர் கட்சி அலுவலகத்தில் அவருக்கான நினைவிடத்தை அமைத்துக் கொள்வதில் எந்த ஒரு தடையும் இல்லை என்றும் தற்பொழுது நீதிபதி தெரிவித்திருக்கின்றார். அடக்கம் செய்யக்கூடாது என்பதுதான் பிரச்சனை. அந்த இடம் குறுகலாக இருக்கின்றது, குடியிருப்பு பகுதிக்கு உள்ளே இருக்கின்றது. எனவே அந்த இடத்தில் அடக்கம் செய்யக்கூடாது என்பதுதான் பிரச்சனையே தவிர நினைவிடம் அமைத்துக் கொள்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை. கட்சி அலுவலகத்தில் நினைவு மண்டபம் கட்டுவதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை. அரசு அனுமதியுடன் அதை ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய குடும்பத்தார் ஆம்ஸ்ட்ராங் நினைவாக கட்டிக்கொள்ளலாம் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். சற்று முன்பாக அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் தரப்பில் நாம் கேட்ட பொழுது அவர்கள் ஒரு சில இடங்களை வழங்கியிருக்கின்றார்கள். திருவள்ளூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட அயனாவரம் பகுதியை சார்ந்த ஒருவருக்கு சொந்தமான அந்த பொத்தூர் என்கின்ற பகுதி, ஆவடி அருகே இருக்கக்கூடிய பொத்தூர் கன்னடபாளையம் ரோஜா நகரில் மறைந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய தூரத்து உறவினர் ஒருவர் காஞ்சனா என்பவர், அவருக்கு சொந்தமான இடம் ஆவடி அருகே இருக்கக்கூடிய பொத்தூர் கிராமத்தின் கன்னடபாளையம் பகுதி ரோஜா நகரில் இருக்கின்றது. அங்கு ஒரு 9460 சதுர அடி அளவு கொண்ட அளவிற்கு நிலம் இருக்கின்றது. அந்த நிலத்தில் ஆவடி அருகே பொத்தூர் பகுதியில் அவரை அடக்கம் செய்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று அவருடைய குடும்ப உறவினர் ஒருவர் காஞ்சனா என்பவர் மனு தாக்கல் செய்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் அந்த பகுதியில் அடக்கம் செய்வதற்கான பணிகளை மேற்கொள்வதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை என்று தற்போது நீதிபதி தெரிவித்திருக்கின்றார். அதே நேரம் பெரம்பூரில் இருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் ஆம்ஸ்ட்ராங் உடலை அடக்கம் செய்யக்கூடாது என்பதையும் தற்பொழுதும் நீதிபதி அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார். ஏனென்றால் அடக்கம் செய்வதற்கென்று சில விதிமுறைகள் இருக்கின்றன. ஒரு குறுகிய பகுதியில், குடியிருப்பு பகுதியில் யாரையும் அடக்கம் செய்யக்கூடாது. ஆனால் ஒருவரின் நினைவாக நினைவிடம் கட்டுவதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை என்று சொல்லி இருக்கின்றார்கள். தற்போது ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய உடல் பெரம்பூரில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பள்ளிக்கூடம் நாளை திறக்கப்பட்டு மாணவர்கள் பள்ளிக்கு வர வேண்டும். அதற்கு முன்பாக அங்கு இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் உடலை கண்ணியத்துடன் அப்புறப்படுத்தி அவருக்கான இறுதிச் சடங்குகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் ஏற்கனவே இன்று பிற்பகல் இந்த நீதிபதி முன்பாக வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது நீதியரசர் அந்த கருத்தை தெரிவித்திருந்தார். பள்ளிக்கு 2 நாட்கள் விடுமுறை அளிப்பதற்கு தயாராக இருப்பதாக மாநகராட்சி நிர்வாகம் கூறியிருப்பதாக மனுதாரர் தரப்பில் சொல்லியிருக்கின்றார்கள். ஏனென்றால் மனுதாரர்களை பொறுத்தவரை எப்படியாவது பெரம்பூரில் இருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திலேயே ஆம்ஸ்ட்ராங் உடலை அடக்கம் செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய விருப்பமாக இருக்கின்றது. ஏனென்றால் ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்தவரை பெரம்பூர், அயனாவரம், வியாசர்பாடி, வில்லிவாக்கம் இந்த பகுதியில் தான் அதிக செல்வாக்கு கொண்டவர். எனவே அவரை அங்கு அடக்கம் செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய விருப்பமாக இருக்கின்றது. ஆனாலும் நீதிமன்ற உத்தரவின்படி, ஏற்கனவே இருக்கக்கூடிய விதிமுறைகளின்படி சென்னை போன்ற பெருநகரங்களில் என்னதான் சொந்த இடமாக இருந்தாலும் கூட ஒருவரை ஒரு இடத்தில் அடக்கம் செய்யும் பொழுது அது குடியிருப்பு பகுதிக்கு உள்ளே இருக்கக்கூடாது. குடியிருப்பு பகுதி மக்களை பாதிக்கக்கூடிய வகையில் யாரையும் குடியிருப்புகளுக்குள் அடக்கம் செய்யக்கூடாது. அந்த விதிகளை சுட்டிக்காட்டிதான் தற்பொழுது நீதிபதி அந்த இடத்தில் பெரம்பூரில் அடக்கம் செய்யக்கூடாது. கிட்டத்தட்ட ஒரு 3 மீட்டர் அகலம் கொண்ட குடியிருப்பு சாலை தான் அதற்கு உள்ளே இருக்கின்றது. அங்கு அவரை அடக்கம் செய்தால் அதனால் குடியிருப்பு மக்கள் பாதிக்கப்படக்கூடும், அவர்கள் ஆட்சேபம் தெரிவிக்கக்கூடும். எனவே கண்ணியமான முறையில் வேறு ஒரு இடத்தில் நீங்கள் அடக்கம் செய்யுங்கள், அந்த நினைவிடத்தை மட்டும் அங்கு அமைத்துக் கொள்ளலாம். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் நினைவிடம் அமைப்பதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை. ஒருவரின் நினைவாக நினைவிடம் அமைத்துக் கொள்வதில் எந்த இடத்தில் வேண்டாமானாலும் அரசு உத்தரவை பெற்று அமைத்துக் கொள்ளலாம். அதில் எந்த ஒரு தடையும் இல்லை. அதே நேரம்
குடியிருப்பு பகுதிகளுக்குள் அடக்கம் செய்வதற்கு அனுமதி வழங்க முடியாது என்று நீதிபதி ஏற்கனவே கூறியிருந்தார். தற்பொழுதும் அதே கருத்தை தெரிவித்திருக்கின்றார். மனுதாரர் அதாவது பொற்கொடி அவர்கள் ஒரு குழந்தையின் தாய். அவர் குழந்தையை கவனிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் கண்ணியமான முறையில் ஆம்ஸ்ட்ராங் அடக்கம் செய்யப்பட வேண்டும். அதே நேரம் அரசு விதிமுறைகளையும் பின்பற்ற வேண்டும். இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய தூரத்து உறவினர் ஒருவர் ஆவடி அருகே வசித்து வருகின்றார். அவர் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய உடலை தன்னுடைய சொந்த நிலத்தில் அடக்கம் செய்து கொள்வதில் எந்த ஒரு தடையும் இல்லை என்று குறிப்பிடுகின்றார். அவர் கூறுவதை ஏற்று நீங்கள் அரசு வழங்கி இருக்கக்கூடிய வழிகாட்டு முறைகளை ஏற்றுக்கொண்டு திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை அடக்கம் செய்து கொள்ளுங்கள் என்று நீதிபதி அறிவுறுத்தல் வழங்கியிருக்கின்றார். மேலும் பள்ளிக்கூடத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங்கினுடைய உடலை அங்கிருந்து கண்ணியமான முறையில் எடுத்து செல்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். நாளை பள்ளி திறக்கப்பட வேண்டும் அல்லவா என்று நீதிபதி மனுதாரர் தரப்பை பார்த்து கேள்வி எழுப்பியிருந்தார். அதே நேரம் மாநகராட்சி சார்பில் 2 நாட்கள் வரை அந்த பள்ளிக்கூடத்திற்கு விடுமுறை விடுவதற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று தங்களிடம் மாநகராட்சி தரப்பில் கூறப்பட்டுள்ளதாக மனுதாரர் தரப்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். அதே நேரம் மனுதாரரினுடைய தாயின் நிலைமையை நினைத்து பார்க்க வேண்டும். அவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மனைவி பொற்கொடி தொடர்ந்து அவர் அழுது கொண்டிருக்கின்றார். உடலை வைத்துக் கொண்டு எவ்வளவு நேரம்தான் அவர் அழுது கொண்ட அதே இடத்தில் இருக்க முடியும். எனவே கண்ணியமான முறையில் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இறுதிச் சடங்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு விருப்பம் தங்களுக்கும் இருப்பதாக நீதிபதி அவர்கள் தெரிவித்திருந்தார். அதன்படி தொடர்ச்சியாக நீதிபதி பவானி சுப்பராயன் பல்வேறு உத்தரவுகளை அறிவுறுத்தல்களை பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு வழங்கி வருகின்றார். ஆம்ஸ்ட்ராங்கினுடைய இறப்பின் காரணமாக வருத்தத்தில் இருக்கக்கூடிய அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் குடியிருப்பு பகுதிக்குள் ஆம்ஸ்ட்ராங் உடலை அடக்கம் செய்ய முடியாது என்ற அரசின் விதிமுறைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை உணர்ந்து கொண்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் தூரத்து உறவினர் ஒருவர் தனக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய நிலத்தில் ஆம்ஸ்ட்ராங்கை அடக்கம் செய்வதற்கும் ஆம்ஸ்ட்ராங் நினைவாக மணிமண்டபம் கட்டிக் கொள்வதற்கும் நிலத்தை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக அரசு தரப்பிடம் கூறியிருக்கின்றார் என்பதையும் சுட்டிக்காட்டி அதற்கு அரசு தரப்பும் அனுமதி வழங்கியிருப்பதையும் அவர்களிடம் எடுத்து கூறி உடனடியாக அந்த உடலை கண்ணியமான முறையில் அடக்கம் செய்வதற்கான பணியை ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தார் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள்.